ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1 கேம் பிளே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வரப்போதே. கிரானி என்னவா செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியல. அதை பற்றி நம்ம யோசிக்கணும். நம்ம பார்ட்னர் கிட்ட எஸ்கேப் பண்ணணும். ஐயோ என்ன அம்மா, ஐயோ அடிச்சு செம்மையா அடிச்சுட்டான். கைஸ் எந்திரிக்கவே முடியல. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நான் இப்போ ஒரு பக் பண்றேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். ஆனா ஒரு வாட்டி நான் பண்ணும்போது வேற மாதிரி ஆயிடுச்சு. அது ஜிங்கிள் பெல்லுவா அப்படியே கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்கன்னா பாய். இத்தனை நாள் எல்லாரும் எவ்வளவு அடிச்சிருப்ப. அதுக்கான தண்டனை தான் இது. வாங்கிக்கோ பாடி. நம்ம பாட்டு நிப்போம். எல்லா வீட்டு ஃபுல்லா எக்ஸ்பர்ட். எவ்வளவுதான் அந்த பெல்லு 10 வாட்டியே அடிச்சா கூட அவளால வரவே முடியாது. அந்த வயரை தாண்டினா அந்த மாதிரி ஆகுது. இன்னைக்கு திடீர்னு நிறைய பொருள் கிடைக்குது. எத்தனை பொருளா? அப்ப இன்னைக்கு ஏதோ லக்கு போல நம்மளுக்கு. சரி, ஹவுஸ் ஏதாவது பொருள் கூட இங்கதான் தரும். இங்க போட்டு அங்க உள்ள ஏதாவது கிடைக்குமா? இவ வேற பெல்லு எல்லா இடத்துலயும் பெல்லு வச்சிருங்க. பூந்துகள் அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்க எதுவும் கிடைக்கல. எப்படி தட்டி விட்ட பார்த்தீங்களா? ஜிங்கிள் பெல்லுவா. அது ஹிந்தி பாட்டு. என்னடா ஸ்ட்ரெயிட்டா வெப்பன் கீழே கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்களே. இத்தனை பொருள் யாரா இன்னைக்கு நான் எல்லாம் நிறைய பேர் நான் போற இதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது. சரி, ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டு ஒன்னொன்னா போடுவோம். என்னன்னு நினைச்சேன். நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு என்னென்ன பொருளா கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து அந்த டோருக்கு பக்கத்துல போட்டுருவோம். ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு பொருளா எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி சத்தம் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவன் ஒரே இடத்துலயே இருக்க. இந்த பிக்சர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அது எதுக்குன்ட்டு உங்களுக்கு லாஸ்டா தெரியும். ஃபுல்லா வீட்டு இந்த கிச்சன்ல தான் நிறைய பொருள் இருந்தது. இங்கேயோ கச்சிருக்கு. இது நமக்கு தேவைப்படாதுங்க.
கொஞ்சம் லைட்டா பக் ஆகுது. எல்லா பொருளும் இன்னைக்கு அள்ளி கொட்டுறாங்களே, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த பேர்ட் சீடு ஒரு இடத்துல யூஸ் ஆகுங்க. ஒன்றும் இல்லை கைஸ், கொசு கச்சிது, அதான் அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்க்ரீன். ஆமா, எதுக்கு நான் இந்த மாதிரி குனிஞ்சு போறேன்? ஏய் என்னடா, ஷார்ட் கன்னு தந்துட்டாங்க, வெப்பன் கீயும் தேவையான பொருள் தந்துட்டாங்க. என்னடா இது, இன்னும் கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் பண்ணிடுவோம் போலயே. இது எனக்கு ஏதோ இன்னைக்கு லக் இருக்கு போல. இவ்வளவு பொருள் கொடுத்ததே பெருசு. ஃபர்ஸ்ட் போட்டு இங்க இருந்து மேல அப்படியே ரிமோட் கண்ட்ரோல். ஓ, இந்த பார்த்த ஷார்ட் கன் மனசு. ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு லக்கு தான். இதெல்லாம் எங்க போய் யூஸ் பண்ணணுமோ அங்க போய் செட் பண்ணி வச்சு. இந்த பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னு கீழே தான் இருக்கும். இல்ல செட் பண்ணிடலாம். இங்கேதான் இருக்குமா? எல்லா இடத்தையும் பார்க்கணும் கைஸ், அப்பதான் நமக்கு பொருள் நிறைய கிடைக்கும். இந்த காவியில இது நம்ம ஒரு வாட்டி அந்த கீ போட்டு பண்ணோம்ல, கீ போட்டு திறந்தோம்ல, அதுலதான் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி இன்னொரு காவியில் இருக்குன்னு இருக்கு, எத்தனைன்னு தெரியல, பார்க்கணும். பார்த்துட்டு தெரியும். இது வேற சும்மா டிங் 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 சத்தம். இன்னொன்னு இருக்கு guys, அதுக்கப்புறம் இதுலதான் கிடைக்கும். இதுக்கு ஒரு பிரெஞ்ச் எங்க இருக்கு? இது வேற சும்மா பெல் அடிச்சுனே இருக்கு. அங்க பொருள் கொஞ்சம் போட்டோம்ல, அது யூஸ் பண்ணிடுவோம். ஒரே நேரத்துல 2 பொருள் காமிக்க. இல்ல இது அப்புறம் போட்டுருவோம். கிட்ட போயிட்டு இது இந்த சத்தமே எரிச்சலா இருக்கு. சும்மா அதே மாதிரி அடிச்சுனே இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு கவலை. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கவே மறந்துடும். பெப்பர் ஸ்ப்ரேவா? இது முக்கியமானதான், வாங்க. அவளை வெறுப்பேற்றத்துக்காகவே இது இருக்கு. இந்த ஸ்ப்ரே அடிச்சு விடுவா, சென்ட் அடிச்சு விடுவா, இந்த வாயிலே வைக்கோ. இந்த 2 கல்லையும் வைக்கோ. இந்த
அக்குள்ள வைக்கும் எல்லா இடத்துலயும் அடிச்சு விட்டுடலாம். சரி தப்பூசி வாயில வாங்கிக்கோ. ஓ காலி ஆயிடுச்சா? சரி இன்னும் நான் 10 வாங்கிட்டு வரேன். அப்புறம் அத்தை வாட்டி வரும்போது இந்த பக் சூப்பரா இருக்கு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா. ஆமால நம்ம கிட்டதான் வெப்பன் கீ இருக்குல்ல, அப்படி எதுக்கு நம்ம ஷார்ட் கட் போட்டு நிக்கணும் இல்ல நேரமா? சரி நம்ம கிடைக்கிற பொருள்லாம் யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதோட கரெக்டான இடத்துல வைக்க வேண்டியதுதான். ஐயோ போட்டோஸ் எல்லாத்தையும் கீழே போட்ட போல கதை முடியும். பாவங்க இந்த கிராணி 3 பட்டு கச்சிச்சு. சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம தேட வேணாம். இந்த வெப்பனுக்கு இங்கே இருக்கட்டும். ஷாட்கன் நிறைய புல்லட் வருது. ஐயோ அந்த கபோர்ட்ல ஏறலாம்னு நினைச்சேனே. எவ்வளவு பாருங்க பரவாயில்ல. ஷாட்கனே கச்சிச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு அந்த வெப்பனுக்கு வேஸ்ட்? இடிச்சிட்டு இருக்கு. அது தெரியாம நான் பாட்டு போறேன். சரி வாங்க முதல்ல நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அவ கரெக்டா நம்ம இந்த இடத்துல எல்லாம் நிறைய வச்சு கிராஸ் பண்ணுவோம்ட்டு அந்த இடத்துல வச்சிருக்கா. இதே இதுக்கு நான் எடுக்கிறேன் ஸ்க்ரூ டிரைவர். ஆமா நம்ம இந்த இடம் பார்க்கவே இல்லைல்ல. என்ன இருக்கு உள்ள ஏதாவது இருக்குமா? போடும். ஆடா போடும். கைஸ் எனக்கு பிளான் இருக்கு. பேசாம நம்ம இந்த டெலிபேரை எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அதோடய கிளம்பிடலாம். பிளாட்லாக்கி சூப்பரே. இது ரொம்ப முக்கியம் கைஸ். நல்ல பொருள் தானே கொடுத்துருக்கீங்க. நம்ம இந்த பிளாட்லாக்கி இருக்கு. ஓ ஆமால இது திறந்து பார்த்துக்கு தானே. வேற என்ன இதே கீழே போய் பார்த்து இன்னும் என்ன பண்ணோம்? இங்க இருக்கு. நம்ம தப்பான இடத்துல போனோம். இன்னும் எங்கெல்லாம் போலாம்? காய்ச்சல் இருக்கு. மேல ஸ்பைடர் இருக்கு அது தெரியும். ஆனா அதோட கீ தான் எங்கன்னு தெரியல. பொருள் எங்க வச்சிருப்பாங்க அதானே பார்த்தேன். இவ்வளவு பதி ஸ்டார்டிங்ல வரும்போதே குடுக்கறாளே. இப்போ என்னடான்னா எந்த பொருளுமே கொடுக்க மாட்டா. இங்க நான் செக் பண்ணவே இல்லைன்னா இந்த சீசன் கிடைச்சிச்சு. நீ எங்கெல்லாம் போனோம் நம்ம ஞாபகமே இல்லை. ஆமா ஆமா நம்ம ஒண்ணு திறக்கவே இல்லை. இதான் திறக்கவே இல்லை. இதுக்கு நம்ம போடா கார் எஸ்கேப் தான் பண்ண போறது இல்லடா. அம்மா இப்ப வேற
நம்ம வாட்டும் கிடைக்கிற பொருள் எட்டாவது இடத்துல பொஞ்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தேவையானது இருக்கு. காய்ஸ், ஒண்ணு மறந்துட்டேன். கீழே ஒரு ஷூட் பண்ணா ஒரு பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன்னை லோட் பண்ணிச்சு. நான் அந்த டிவி கிட்ட தான் போட்டேன். இது வேற டமால் சத்தம் போடுது. எங்க போட்டோம்? ஐயோ, ஞாபகம் இல்லையே. இங்கதான் இங்க போட்டோம். இந்த ஷார்ட்க்கு நான் போட்டு தேடத்துக்குள்ள முடியல. அதான் காலி. எங்க வச்சனும் ஞாபகம் இல்லை. சரி வாங்க, நம்ம இந்த மேல போய் பார்ப்போம். இங்கதான் போட்டிருக்க. வாங்க போலாம். இதுவும் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம முதல் நாள் தான் இருக்கும், அதனால தேவையில்ல விட்டுரும். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. எது எப்போ இதான் எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. அதான் எப்படி சூப்பர். எப்படி தரது? செம்ம போடு. ஹேமரே கச்சிச்சு. செம்ம போ. டக்குன்னு தனிக்கே வருங்க. இந்த மீட் இருக்கிற எனக்கு கைஸ் இதுவும் தேவைப்படும். ஆனா அதோட கீ வந்துருக்கா. சரி, நம்ம இந்த ஹேமர் யூஸ் பண்ணுவோம். எங்க சரி, இப்ப வேற என்ன பண்ணணும்? இந்த மாஸ்டர் கீ மட்டும் தேடினா போதும். அதோட முடிஞ்சு. வேற எங்க போறது? சரி, இந்த மீட் இருக்குல்ல, அது எடுக்கும். எந்த இடம் லாக்கா இருக்கு? அந்த சேஃப் கீ தான் லாக்டா இருக்கு. காய்ஸ், ஒருவேளை பார்த்தாலே பயமா. ஒருவேளை ஒரு சீவர், இந்த சீவர் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா. ஐயோ, அது வேற ரொம்ப பயமா இருக்குமே. ஆமா, நான் எதுக்கு இங்க வந்தேன் முதல்ல? அதே வந்துட்டேன். நான் பார்த்தேன் இங்க வந்து இந்த கண்ணு இருக்குதான் வந்தேன்னு நினைக்கிறேன். சரி, போய் அந்த சீவர்ல பாப்போம். இங்கே போட்டிருக்கும். வாங்க, அந்த புக்கை எடுத்துட்டு நம்ம அந்த சீவருக்கு போற கீயை எடுப்போம். அங்க வர பயமா இருக்குங்க. என்ன பண்றது? கேட்டுதான் ஆகணும். கேம்னா அப்படிதான். வேற என்ன வழி? சரி, வேற
இங்க மறந்துட்ட பாருங்க. இங்கதான் பொருள் இருக்கும். இந்த ஹேமரு எடுத்து ஒரு வேலை பண்ணு. நம்ம மேல போய் பண்ணுவோம். இந்த பெல்லு எத்தனை வாட்டி அடிச்சாலும் அவ வரவே மாட்டான். ஓ இதுக்காக எடுத்தேன். அங்கேயாச்சும் இங்கே கிடைக்குமா? கார்கி இது தேவைங்க. தேவை கண்டிப்பா. சரி ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது எதுக்குதான் எனக்கு தேவையே இல்லை. இது எதுக்குன்னு சொல்லு. இந்த கார்கி போட்டு அந்த பின்னாடி ஏதாவது இருந்ததுன்னா, அதுவும் அந்த மாஸ்டர் கீ மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தேப்பையா கொத்துங்கடா ப்ளீஸா. நானே அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். தயவு செய்து கடவுளே அதை கொடுத்துடணும். இல்லைன்னா வாட்டர் மெலனாச்சும் கொடுத்துடணும். வாட்டர் மெலன். சரி, ஒருவேளை இந்த வாட்டர் மெலன் இந்த மாஸ்டர் கீ இருந்தா சூப்பரே. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராணிக்கு டாட்டா பை பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். கடவுளே ப்ளீஸ் 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 மாஸ்டர் கீ நீங்களே வேண்டிக்கோங்க, அப்பதான் எனக்கு கிடைக்கும். ரெடி 3 2 1 கோ. இது எதுக்குடா எனக்கு? காய்ஸ் வெறும் பேத்துறாங்க பாரு. எங்கடா இருக்கும்? தலை வலிக்குதுங்க. வேலை என்ன பொருள் இருக்கு? ஆமா, கொண்டாச்சுமே நம்ம இந்த புக்கு போட்டோம்ல. இது வேற ஹேங் ஆகுதுங்க. ஆனா பயமா இருக்குங்க. இருக்கும், அது கீழே போனா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பயமா இருக்கும்ட்டு. நீங்க கீழே போனா உணர்வீங்க. பயமா இருக்கு. சரி, என்ன பண்ணாலும் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஐயோ பயமா இருக்கே. அந்த எட்டு கால் பூச்சி வர இருப்பாளே. ஐயோ கடவுளே, இப்படியா இந்த சோதிப்ப? ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குங்க. இருக்கு காய் இருக்கலாம். இங்கே வழி இருக்கா? ஓ, நானே அது இன்னும் திறக்கலன்னு நினைச்சேன்.
செகண்ட் போனல எல்லாருமே என்ன பயப்படுத்தும். எப்படி தப்பிப்பேன்? பக்கத்துலயே இருக்கான். गाइस நம்ம முதல் அட்டெம்ப்ட் முடியும் பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. I'm so sorry. சரி இந்த வாட்டி பாப்போம். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாப்போமே. உள்ள ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். செக் பண்றதுக்கு நல்லது தானே. இப்படி பண்ணாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் வந்து மாஸ்டருக்கு கடைசி எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசி நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சு. கிளவி எல்லாம் உன்னாலதான் ஆச்சு. எல்லாம் பொருள் எங்க ஒழிச்சன்னு தெரியாது. ஈஸியா ஒழிச்ச வேண்டியதானே. சரி காய்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அப்டேட் வந்து நம்ம பார்ட் 2 போடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விடுறேங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.